கோவை ஜிஎஸ்டி கூட்டத்தில் தொழில் முனைவோரை அவமானப்படுத்தி மிரட்டி மன்னிப்பு கேட்க வைத்த ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டித்து கோவை மாவட்ட திமுக இந்திய கூட்டணி கட்சிகளின் சார்பில் திங்கட்கிழமை மாலை 5 மணியளவில் கோவை டாடாபாத் பவர் ஹவுஸ் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் திமுக இந்திய கூட்டணி கட்சிகளின் மாநில மாவட்ட தலைவர்கள் கண்டன உரை நிகழ்த்தினார்கள். கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் தோ. ஆர். ரவி, தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் தளபதி முருகேசன், மாநகர் மாவட்ட திமுக அவைத்தலைவர் கணபதி ராஜ்குமார் எம்பி, கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் மயூரா எஸ். ஜெயக்குமார், மாவட்ட திமுக இந்திய கூட்டணி கட்சிகளின் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், மதிமுக ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ், கணபதி செல்வராஜ், ஆர். மோகன்குமார், சிபிஐஎம் மாவட்ட செயலாளர் சி. பத்மநாபன், குணசேகரன், சிவஞானம், சிபிஐஎம் ஆறுமுகம் மாவட்ட செயலாளர் சிவசாமி, தாபிதிக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் குமணன், கோமாதேகா கட்சியின் விஜயகுமார், ஆதித்தமிழர் பேரவை ரவிக்குமார், திராவிட தமிழர் கட்சி வெண்மணி, மாவட்ட திமுக துணை செயலாளர்கள் கோட்டை அபாஸ், கல்பனா செந்தில், அசோக் ஆர்குட்டி, மாவட்ட நிர்வாகிகள், திமுக தலைமை கழக நிர்வாகிகள் பி. நாச்சிமுத்து, ஆ. தமிழ்மறை, திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் வே. பாலசுப்ரமணியன், ஆனந்தகுமார், ஏர்போர்ட் ராஜேந்திரன், சுப்பிரமணியன், துணை மேயர் ரா. வெற்றிச்செல்வன், திமுக இந்திய கூட்டணி கட்சிகளின் நகர, ஒன்றிய, பகுதி, வார்டு, பேரூராட்சி செயலாளர்கள், திமுக இந்திய கூட்டணி கட்சிகளின் அனைத்து உள்ளாட்சி பிரதிநிதிகள், திமுக இந்திய கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள், தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பெருமுதலாளிகளுக்கு சலுகை கொடுத்து சிறு குறு தொழில்களை நடுத்தெருவில் ஏற்க மாட்டோம். சுயமரியாதை மண்ணிலே இங்கு பல்வேறு தொழில்களை மிகச்சிறப்பான முறையில் செய்து அதன் மூலமாக தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஒன்றிய பாஜக அரசு இதுவரைக்கும் ஏதாவது உதவி செய்திருக்கிறார் என்று கேட்டால் எதுவுமே இல்லை. இந்த 10 வருஷத்துல உருப்படியான திட்டங்கள் என்று எந்த திட்டத்தையும் ஒன்றிய பாஜக அரசு, இந்த மோடியினுடைய அரசு எந்த செயலுமே செய்யல. பச்சையா சொல்ல போன ஆர்ப்பாட்டத்திலேயே சொன்ன, கோயம்புத்தூர்ல ஒரு பேட்ச் ஒர்க்கு கூட செய்வதற்கு தகுதியற்ற ஒரு ஆட்சி ஒன்றிய பாஜக ஆட்சி தான். எதுவுமே செய்யல. ஆனால் போலித்தனமாக ஒரு நாடகத்தை நடத்துவதற்காக ஜிஎஸ்டி கருத்து கேட்பு என்ற ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வித்தையை இன்னைக்கு மட்டுமல்ல, அடிக்கடி ஏதாவது ஒரு தொழில் முனைவோர் கூட்டத்தை போட்டு ஒரு வித்தையை காட்டுறது தான் தொடர்ந்து இந்த பாசிச பாஜக அரசு செய்து வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்ப ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் அவர் எப்படி யதார்த்தமான சில கருத்துக்களை எல்லாம் பேசினார்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அனைத்து கருத்துக்களுமே மக்களால் ஏற்கப்பட்ட கருத்து. உண்மையா அவர் சொன்ன கருத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசா இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. அதுக்கு மாறா அவரை அழைத்து மன்னிப்பு கேட்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கோவையிலே அவரை அவமானப்படுத்தி அந்த வீடியோவை வெளியிட்டதோடு மட்டுமின்றி கோவை மக்களையும் ஒன்றிய பாசிச பாஜக அரசு அவமானப்படுத்தி இருக்கிறது. இதன் மூலம் கோவையில மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழில் முனைவோரையும் அனைத்து மக்களையும் மிரட்டுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான வெட்கக்கேடான ஒரு நாடகத்தை பாஜக அரசு செய்திருக்கிறது. அதை கோவை மாவட்டத்துடைய இந்தியா கூட்டணியின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வன்மையாக கண்டிக்கின்றேன் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.